ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புது சீரியஸோடைய ஒப்பீனியன் வீடியோ தான். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 1 and 2 உடைய ஒப்பீனியன் தான். அண்ட் இந்த சீரீஸோட பேர் மர்டர் பாட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைஃபை, ஒரு ஆக்ஷன் காமெடி அண்டு ஆக்ஷன் காமெடி ட்ராமா. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு சைபோர்க்குடைய பெர்ஸ்பெக்டிவில் ஸ்டோரி வரும். அண்ட் இந்த மர்டர் பாட்டோடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் டிவியில் வந்து அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு இது இந்த இந்த படம் இந்த சீரீஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கு பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. புக்கு வந்து பார்த்திங்கன்னா மர்டர் பாட் டைரிஸ். அதை ரைட் பண்ணது யாருன்னா மார்த்தா வெல்ஸ். அண்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு நிறைய கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஒரு சீரீஸ் மாதிரி. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரா ஸ்கார்ஸ்கார்ட் என்ற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருடைய பெர்ஸ்பெக்டிவில் தான் அந்த ஸ்டோரி வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஓகே, நம்ம இந்த எபிசோடோடைய ஒப்பீனியன் நம்ம போவோம். அண்டு ஒப்பீனியன் சொல்லும்போது இந்த எபிசோடோடைய ஸ்டோரி பற்றி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது எபிசோடு 1 உடைய ஒப்பீனியன் தான். டைட்டில் பேர் வந்து ஃப்ரீ காமர்ஸ். இதை ரைட் பண்ணது வந்து யாருன்னா டெலிப்ளே வந்து பார்த்திங்கன்னா பால் வெயிட்ஸ், கிறிஸ் வெயிட்ஸா, ஓகே அது. அண்டு இதை டைரக்டர் பண்ணது யாருன்னா பால் வெயிட்ஸ். ஓகேவா, வெயிட்ஸ் கூட சொல்லலாம். ஸோ இது ஒன்று. ஓகே, இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைபார்க் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட்டு செக்யூரிட்டியை அது ஒர்க் பண்ணுறது. அண்டு இந்த சைபார்க் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களை பயங்கரமாக வெறுக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க மனிதர்கள் கூட சண்டை போடுறது. மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் வந்து ஒரு முட்டாள், அந்தளவுக்கு எனக்கு ஈக்குவலாக அறிவு இல்லை. அண்டு என்னால் நிறைய விஷயம் பண்ண முடியும், மனிதர்கள் விட இன்னும் நிறைய ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்கள்லாம் பண்ண முடியும், நிறைய ஆபத்துக்கள்லாம் என்னால் கணிக்க முடியும். ஆனால் என்னென்னா என்னுடைய அல்காரத்தமில் நிறைய இடத்துல வந்து என்னைய ஒரு ஆக்ஷனுக்கு மேலே இன்னொரு ஆக்ஷன் பண்ணக்கூடாத மாதிரி பிளாக் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டேன்னா நான் இந்த மனிதர்கள்லாம் ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் உள்ள ஒரு சைபார்க். அப்படி இன்னொரு முக்கியமான காரணம் மனிதர்கள் பிடிக்காதுன்னா, மனிதர்கள் வந்து இந்த சைபார்க் ரோபோட்டை வந்து பார்த்திங்கன்னா புல்லிங் பண்ணுவாங்க, ப்ராங்க் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுவாங்க, ஸோ மாதிரி அடிப்பாங்க. ஸோ இது எல்லாமே பண்ணுவாங்க, அதுக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னதில் வந்து இந்த சைபார்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அதோட மைண்ட் வாய்ஸாக நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது இன்னொரு ஸ்டோரியும் ஒன்று சொல்லும். அதை வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்து நிறைய பெரிய அட்டாக் ஒன்று நடந்து, அந்த அட்டாக் வந்து முழு கதை நம்மளுக்கு இன்ன வரைக்கும் ஃபுல்லாக தெரில, லேட்டராக தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைபருக்கு வந்து ஒரு ரீஃபர் பீஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா உருகி மறுபடியும் ரீஃபார்ம் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த சைபார்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதான் கைஸ். அண்டு இந்த செக் யூனிட், அந்த சைபார்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு இன்னொரு பேர் ஒன்று சொல்லுவாங்க, செக் யூனிட்னு. இதை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு குரூப் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விலைக்கு வாங்குவாங்க. அதுக்கு வேறு ஒரு காரணமும் இருக்குது. அண்டு அவங்களுக்கு ஆக்சுவலி ஆரம்பத்தில் உடன்பாடு இல்லை. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோபோட் வந்து ஒரு ஸ்லேவரி மாதிரி அவங்களுடைய இது. ஸோ ஆனாலும் அந்த குரூப் வந்து ரிசர்ச்சுக்காக வாங்கிடுவாங்க. ஸோ அந்த சீன் எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஃபார்மேட்டில் எடுத்திருப்பாங்க. அது பேர் என்ன, ஸ்டார் வார் இருக்குல்ல, அந்த ஃபார்மேட்டில் இது ஆக்சுவலி எடுத்திருப்பாங்க. ஓகேவா. அண்டு இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் ஏஐலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ எனக்கு தெரியுது. ஸோ அது எந்தளவுக்கு ஷூராக தெரில. ஸோ நான் சொல்கிறேன் நான். அண்டு நல்லாவே எடுத்திருக்காங்க. ஓகேவா. ஒரு சில ஜோக்குகள் வந்து ஆக்சுவலாக நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. எனக்கே ஆக்சுவலாக கொஞ்சம்
ஒர்க் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மர்டர் பாட்டுடைய ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய உலகத்தை காமிக்கும். அந்த காட்சிகளும் ஆக்சுவலாக நல்லாவே எடுத்திருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ஆக்சுவலாக ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க. அந்த சைபார்க்குடைய டிசைனும் ரொம்ப நல்லா இருந்தது. புக்கு படிக்கிறவங்களுக்கு வந்து இது எப்படி இருக்குன்னு தெரில, ஏன்னா ரொம்ப சின்னோண்டு எபிசோடு தான். அதுக்கப்புறம் ரிசர்ச்சர்ஸ் வந்து வேறு ஒரு உலகத்துக்கு போவாங்க. அண்டு அதில் வந்து ஒரு கேரக்டரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பரத்வாஜ், அவர் வந்து ஜியூஸ் கெமிஸ்ட்ரி. இந்த எபிசோடில் பரத்வாஜ் வந்து ஒரு ஆண் பேர். அண்டு ஸோ இதுதான் ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டர்ஸும் உடைய யூனிக்னஸும் காமிப்பாங்க. எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சொல்ல முடியாது. ஸோ ஏதோ கொஞ்சம் நிறைய இடத்துல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது, அது ஒன்று. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைபோருக்கு வந்து ஒரு ஒரு நாடகம் ஒன்று ரொம்ப பிடிக்கும். அது வந்து பார்க்கும். அந்த நாடகத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக எடுத்துருந்துருக்கலாம். ஒரு ஏஐ ஃபுட்டேஜை வச்சு எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சைபார்க்கு, அதுக்கப்புறம் அந்த ஹோல் ரிசர்ச்சர்ஸும் ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்கே சென்டிபீடு அட்டாக் பண்ணும். சைபார்க்கு வந்து மேலேருந்து குதித்து காப்பாற்றுவார். அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சைபார்க்கு வந்து அந்த பெரிய சென்டிபீடை அட்டாக் பண்ணும். அதுக்கப்புறம் சென்டிபீடு ஓடி போயிடும். அந்த சீன் எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு டவுட் ஒன்று வரும். இந்த சைபோர்க்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு இது இருக்குது, இதுக்கு வந்து வேறு எதுவும் மர்மமாக இருக்குது, இது மேலே நிறைய டவுட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில சந்தேகம்லாம் வரும். ஸோ அவங்களுக்கு வர டவுட் அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டருடைய நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து யாருன்னா மென்சா என்ற கேரக்டர் நடித்தவங்க வந்து நோமா டுமுஸ்வேனி, அவங்க தான் நடித்தது. அவங்களுடைய நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பரத்வாஜ் என்ற கேரக்டர் நடிப்பும் நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஃபேவரட் வந்து நோமா டுமிஸ்வேனி, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்டு இந்த எபிசோடோடைய என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 8.5. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு நல்லா இருந்தது. டைலாக் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஒரு சில டைலாக்லாம் நல்லா இருந்தது. ஒரு சில டைலாக்லாம் காமெடிக்காக ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் குராத்தீன் தான் நினைக்கிறேன். நம்ம குராத்தீன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஆக்மெண்டட் ஹியூமன். அவங்களுக்கு அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு டவுட் ஒன்று வரும். இந்த அலெக்சாண்டர் ஸ்கார்ஸ்கேர்ட், இந்த மர்டர் பாட் அலெக்சாண்டர் ஸ்கார்ஸ்கேர்ட் வந்து நடிகரோட பேர். ஓகேவா. மர்டர் பாட். ஓகே, டக்குன்னு கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இதில் வந்து அக்ஷய் கண்ணா இருக்குன்றாங்க. அண்டு அக்ஷய் கண்ணானா யார் நான் நினச்சேன். நான் இந்த பாலிவுட் நடிகர் அக்ஷய் கண்ணா இருக்கார்ல, அவரு தான் நினச்சேன். பார்த்தா இவர் வேறு யாரோ. ஸோ நானும் தேடிட்டே இருக்கேன், என்னடா அக்ஷய் கண்ணான்னு டைட்டிலில் காமிச்சாங்களே, அவர் எப்போ வருவார்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதான் கைஸ், அண்ட் 8.5 நல்லாயிருக்கு. அண்டு ஸோ இதான். அண்ட் உங்களுக்கு டைம் கிடச்சின்னா கண்டிப்பாக பாருங்கள். அண்டு ஃபாலோ அப்பாக நான் எபிசோட் 2 உடைய ஒப்பீனியனும் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது எபிசோடு 2 ஆஃப் மர்டர் பாட் சீசன் 1 தான் நினைக்கிறேன். சீசன் 2 அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. ஸோ எபிசோடு 2 டைட்டில் பேர் வந்து ஐ கான்டாக்ட். அண்டு இது டைரக்ட் பண்ணது யாருன்னா கிறிஸ் வீட்ஸ். அண்டு ரைட் பண்ணது யாருன்னா கிறிஸ் வீட்ஸ் அண்டு பால் வீட்ஸ். ஓகே, ஸோ இவங்க தான் ரைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரோபோட்டில் வந்து பார்த்திங்கன்னா குராத்தீனுக்கும் மர்டர் பாட்டுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்வர்சேஷன் ஒன்று வரும். அதாவது குராத்தீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மர்டர் பாட் மேலே ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கும். அவர் வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு சிம்பத்தியாக நம்மளை பார்த்தாரு, எப்படி இது வந்து காப்பாற்றினார் நம்மளை. ஏன்னா இதோடைய செக்யூரிட்டி ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா
இதுக்குன்னு செக்யூரிட்டி ஒன்று இருக்கும்ல மோட்டர் பாட்டில், அது எல்லாமே டிசேபிள் பண்ணிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. இது எப்படி அதை ஆக்சஸ் பண்ணி வந்திருக்குன்னு அவருக்கு ஒரு டவுட்டு. அதாவது ஆக்சஸ் பண்ணி வந்திருக்குன்ட்டு ஒரு டவுட் இல்லை, ஆக்சஸ் பண்ணி வந்திருக்குமோ, இது நம்மக்கிட்ட நாடகம் ஆடுதோ அப்படின்னு ஒரு டவுட்டு. ஸோ குராத்தின் வந்து யூனிட் வந்து பார்த்திங்கன்னா அது ஆஃபீஸ் கூடயே இருக்கும். ஆனால் மற்றவங்க எல்லாமே வெளியில் போய் ரிசர்ச் பண்ணி ஒரு ஒரு அன்மேப்டு லொக்கேஷனை மேப்பிங் பண்ண போவாங்க. ஸோ அதுதான் சீனு. அண்ட் அது நல்லாவே எடுத்திருப்பாங்க அந்த இது. அண்ட் ஹோல் எபிசோடும் வந்து பார்த்திங்கன்னா குராத்தீனும் மென்சேயும் மேப்பிங் பண்ணுறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அண்டு குராத்தீன் வந்து குராத்தீன் வந்து பார்த்திங்கன்னா இவரு என்ன செக்யூரிட்டி கிட்ட கான்வர்சேஷன், ஒரு இன்வெஸ்டிகேஷனான ஒரு கான்வர்சேஷன் ஒன்று போகும். அதில் அந்த கான்வர்சேஷனில் வந்து ஐ கான்டாக்ட் வைக்க சொல்லலாம். ஓகேவா, அந்த காட்சி வந்து ரொம்ப நல்லாவே எடுத்திருப்பாங்க. அண்டு மோட்ரு பாட்டு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருப்பார். ஸோ கம்ப்ளீட்லி அன்கம்ஃபர்டபுள். அண்ட் அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆன்ஷியஸாக ஃபீல் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஸோ இதுதான், அது அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மோட்ரு பாட்டுக்கு வந்து ஒரு டவுட் ஒன்று வரும். அவரால் ஒரு சில விஷயம்லாம் கேல்குலேட் பண்ண முடியும். என்னென்னா ஹியூமன்ஸ் வந்து எப்படிலாம் தப்பு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நான் ஏற்கனவே சொன்னல, எனக்கு வந்து ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு, அந்த மின்சா கேரக்டர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆபத்தில் இருப்பாங்க, அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுவார். அண்டு அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் ஓகேவா. ஸோ அது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அண்ட் மர்டர் பாட்டோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லா தெரிய வரும். இப்போ இந்த 2வது எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா மர்டர் பாட்டை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அதோடய இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ எல்லாருக்குமே தெரிய வரும். அண்ட் அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அண்ட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எண்டிங்கில் வந்து ஒரு ஹிண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் கைஸ். அண்ட் இந்த எபிசோடு என்னுடைய ரேட்டிங் வந்து 8.7. ஸோ ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான பார்ட் வந்து அந்த 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு ரோபோட், ஒன்று ஆக்மெண்டட் ஹியூமன், இன்னொன்று வந்து கம்ப்ளீட் சைபோர். 2 பேருக்கும் உள்ள கான்வர்சேஷன் அது நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் ஓகே. எனக்கு வந்து ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மர்டர் பாட் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எபிசோடு 1 ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து அதுக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஓகேவா, அது ஏன் பிடிக்காதுன்னு அப்படின்னு காமிக்கும். அண்ட் எபிசோடு 1 எண்டிங்கில் ஹியூமன்ஸ் தான் காப்பாற்றும். ஸோ அந்த மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் எபிசோட் 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த மர்டர் பாட் வந்து ஒரு அன்ட்ரஸ்டபிள் பர்சன் மாதிரி காமிப்பாங்க. அந்த ஹோல் ரிசர்ச்சர்ஸரும் கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருப்பாங்க. எல்லாருமே இல்லை, பட் ஆனால் மோஸ்ட்லி ஸ்கெப்டிக்கலாக இருப்பாங்க. இந்த மர்டர் பாட் வந்து அன்ட்ரஸ்டபிள்னு. ஆனால் அந்த எபிசோடோட எண்டிங்கில் மர்டர் பாட் வந்து ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு விஷயமாகவும் ஒரு சில பேருக்கு, அண்டு அதை ட்ரஸ்டபிள் இல்லைனாலும் இல்லை அது மேலே சந்தேகம் இருந்தாலும் வேறு வழியில் நம்ம அந்த மோட்டர் பாட்டோடு தான் ட்ராவல் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு எண்டிங் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி கருத்து ரீதியாக ஒரு புக், இது ஒரு புக் எண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு. ஸோ இதுதான். ஸோ இந்த ஃபார்மேட் ஆஃப் ரைட்டிங் வந்து ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் இது ரொம்ப சின்னோட எபிசோடு, அதனாலேயும் இது ரொம்ப ஒர்க்கபுளாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு டைம் பாஸாக இருக்குது. நீங்கள் சைஃபை ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா. ஸோ ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அண்டு கொஞ்சம் ஒரு சில நடிகர்களுடைய கனெக்ஷன் வந்து கொஞ்சம் சரியாக இதுவாகலை, பட் ஆனால் போக நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன். அண்டு ஸோ இதுதான் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு ஸ்டார் வார் மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் வந்து ஆப்பிள் டிவி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நல்லாயிருக்கு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா புக்கு பேஸ் பண்ணுது. ஓகேவா, அதுவும் நம்ம சொல்லணும். ஸோ இதுதான்.
அண்ட் இது பார்க்கும்போது எனக்கு மேண்டோலேரியன் தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா மேண்டோலேரியனுடைய கலர் கிரேடிங், ஸோ நிறைய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மேண்டோலேரியனுடைய சிமிலாரிட்டிஸ் நிறையவே இருக்கும். ஸோ இதுதான். ஓகே, பாய். ஸோ இதான் என்னோடய ஒப்பீனியன். அண்ட் 2 எபிசோடோட ஒப்பீனியனுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் மறுபடியும் அடுத்த மர்டர் பார்ட்டோடைய ஒப்பீனியன் சொல்லும் போது மறுபடியும் ரெண்டு ஒப்பீனியனாக அந்த மாதிரி தான் சொல்லுவேன்னு நான் நினைக்கிறேன். சீசன் ஃபினாலே மட்டும் தனியாக ஒரு எபிசோடு மட்டும் சொல்லலான்ட்ருக்கேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். பை டேக் கேர், லவ் யூ. அண்ட் டைம் வந்து 3:58. ஸோ பை.